சிஸ்டம் ஆஃப் ஹார்ட் பத்தி பார்க்க போறோம். கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் ஹார்ட் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்ட் டெர்ம் உங்க இன்சென்டிவ்ஸ்ல இருக்காது. பட் அவங்க எதை சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கார்டியாக் மஸ்குலேச்சர், நோடல் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அது ஹார்ட்ல இருக்கு. அதோட வேலை என்னன்னா, ஹார்ட்ட துடிக்க வைக்கிறது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். எஸ்ஏ நோட் அப்படிங்கிற சைனோ ஏட்ரியல் நோட் வந்து உங்க ரைட் ஏட்ரியத்தோட கார்னர்ல இருக்கும். அப்பர் கார்னர்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் இனிஷியேட் பண்ணுது எல்லாத்தையுமே. இதுக்கு அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட். இது ரைட் ஏட்ரியத்தோட லெஃப்ட் சைட் பாட்டம்ல இருக்குது. ஸோ இதை ஏவிஎன்னு சொல்றாங்க. சைனோ ஏட்ரியல் நோட்ல இருந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் ஹார்ட்டை துடிக்க வைக்கிறதுக்கான சிக்னல்னு வச்சுக்கோங்க. அது ஏவி நோட் போகுது. ஏவி நோட்ல இருந்து அடுத்து எங்க போகுது அப்படின்னா, பண்டில் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவி பண்டில். ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் ரெண்டுத்துக்கும் நடுவில் இது டிராவல் பண்றதுனால அதை ஏவி பண்டில்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது எங்க போகும்னா, வென்ட்ரிகுலோட வால்ஸ்க்கு மேல வந்துரும். சரிங்களா? ஸோ இது வந்து 2 டைமென்ஷனல். உங்களுக்கு 3 டைமென்ஷனலா ஹார்ட்ட வந்து ஒரு ஃபுல் இதா பார்க்குறப்போ, அது வென்ட்ரிகிள்ஸோட வால்க்கு மேல தான் அது டிராவல் ஆகும். ஸோ அந்த மாரி குட்டி குட்டி ஃபைபர்ஸ் வென்ட்ரிகிள் வால்ஸ்க்கு மேல போகுது இல்லைங்களா? அதுக்கு பேரு புர்கின்ஜி ஃபைபர்ஸ். ஸோ இந்த ஃபைபர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் உங்க ஹார்ட்ட துடிக்க வைக்குது. எல்லா ஃபைபர்ஸுமே ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னன்னா, ஆட்டோ எக்ஸைட்டபிள். அதாவது வெளியில இருந்து இதுங்களுக்கு சிக்னல் வரணும்னு அவசியமே கிடையாது. தே கேன் கிரியேட் ஓன் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். அதுங்களாவே துடிக்கும். சரிங்களா? ஸோ இதுல சைனோ ஏட்ரியல் நோட் தான் மேக்ஸிமம் அந்த மாதிரி ஆக்ஷன் பொட்டன்ஷியலை ஜென்ரேட் பண்ணும். மேக்ஸிமம் துடிக்கும். இங்க ஆரம்பிக்கிற சிக்னல் தான் ஏவி நோட் போய் பண்டில் ஆஃப் ஹிஸ் போய் அதுக்கப்புறம் பிர்கின்ஜி ஃபைபர்ஸ் வழியா உங்க ஹார்ட்டை பம்ப் பண்ண வைக்குது. ஸோ அதனாலேயே சைனோ ஏட்ரியல் நோட வந்து நம்ம பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட்னு சொல்றாங்க. சைனோ ஏட்ரியல் நோட் ஒரு நிமிஷத்துக்கு 70 to 75 மினிட்ஸ் வந்து அந்த ஆக்ஷன் 70 to 75 டைம்ஸ் வந்து அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியலை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அதனாலேயே நம்மளோட ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஆவரேஜா 72 டைம்ஸ் துடிக்குதுன்னு சொல்றோம். பிகாஸ் ஆஃப் தி சைனோ ஏட்ரியல் நோட். இப்போ இந்த எம்சிக்யூ பார்த்தீங்கன்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் நம்ம எதை சொல்றோம்? ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க திரும்ப இந்த வீடியோ பாருங்க.